அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பார்க்க போகும் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். அப்போ வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு கணவனும் மனைவியும் வாழ்க்கையில் இணைந்து வாழக்கூடியது தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த மனைவியானவள் யாரை நம்பி வருகின்றாள்? கணவனை நம்பிதான் வருகின்றாள். அப்படியாப்பட்ட கணவன்தான் அவளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். மாறாக யாரோ சொல்லக்கூடிய அந்த அவதூறு பழிச்சொல்லையெல்லாம் கேட்டு மனைவி மேல் நீ ஒருபோதும் சந்தேகம் படாதே. சந்தேகம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு காட்டு தீ போன்றது. குடும்பத்தை அழிக்கக்கூடியது அந்த சந்தேகம் என்று சொல்லப்படக்கூடிய அரக்கன்தான். உன்னை நம்பி வந்தவளை ஒருபோதும் துரோகம் செய்யாதே. அவளுக்கு கொடுமைகள் பல செய்யாதே. நீ எத்தனை காவல் வைத்தாலும் ஒரு காவலும் அவளை ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டு காவல் வைத்தாலும் சரி, எங்கே காவல் வைத்தாலும் எல்லாவற்றையும் உடைக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த மனைவியருக்கு இருக்கின்றது என்பதை முதலில் நீ உணர வேண்டும். இதைதான் வள்ளுவ பெருந்தகையும் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பை தலை என்று கூறி செல்கின்றான். எத்தனை காவலை கொண்டு வைத்தாலும் மனைவியானவள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்துட்டு வரக்கூடிய வல்லமை அவளுக்கு இருக்கிறது என்பதனையும் அழகாக கூறி செல்கின்றார். மாறாக நம்பி வந்தவளை நாம தான் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். ஒருபோதும் அவளுக்கு துரோகம் என்பது ஒன்று நீ செய்யக்கூடாது. ஒரு கணவனுக்கு பெருமை தரக்கூடியது ஒரு மனைவியானவள் நல்ல பண்புடனும் கருப்புடன் விளங்குவதுதான் ஒரு நல்ல பேரு. இதைவிட ஒரு சிறந்த பேரு கணவனுக்கு வேறு என்ன வேண்டும்? ஆக ஒரு மகளிர்னு சொல்லப்படக்கூடிய அந்த மனைவியருக்கு ஒரு கருப்பு தான் காவல். அவள் கருப்பே அவளுக்கு காவலாக இருக்கும். வாழ்க்கையில் மற்றவரிடம் விட்டு கொடுக்காதீர், உங்களுக்குள் விட்டு கொடுத்து வாழுங்கள். அந்த வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது என்றென்றும் ஒரு இனிமையாக இருக்கும். மேலும் வேறொரு அதிகாரத்தின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.